தமிழக அரசியல்லே மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு நீதிபதிலாம் உயிரை விட்டுறாதீங்கப்பா தேர்தல் முடிவை பார்த்து விஜய் அவர்கள் வந்த பிறகு யாருடைய ஓட்டு இருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இப்போது வரை எக்ஸிட் போல் வெளிவந்தாலும் சரி இவிஎம் மிஷினையே நம்ப முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஓட்டுகள் நடந்துட்டு இருக்கும் போது பல மிஷின்கள் கோளாறாயிருக்கு, வாக்குப்பதிவு பல மணி நேரம் லேட் ஆகி பல இடங்கள்ல இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதுவே பொய்த்து போகும்போது எப்படி சுத்தி வந்தாலும் விஜய்க்கு 15-20% வர முடியும். ஆனா அதிமுக திமுக அவங்களுடைய கோர் பேங்க் ஓட்டுகளை வைத்திருக்கு. 8% சீமான் தக்க வச்சுப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் செருப்படி கொடுக்கக்கூடிய வகையில டிஎம்கே தான் மெஜாரிட்டியில ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 66 சீட்ஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் வந்துடுச்சு. அப்போ 2021 எக்ஸிட் போல் வெளியிட்டது பாத்தீங்க அப்படின்னா இந்த இளைய தலைமுறையினர் கிட்டத்தட்ட 11% இந்த முறை புதிதாக வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 11% விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால டைரக்டா சொல்ல முடியாது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸிட் போல் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு அப்படியே தேர்தலில் பிரதிபலிப்புமா அப்படின்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில இருந்தது. இதற்கு முன்னாடி போன தேர்தல் வரை எக்ஸிட் போல் வெளியிட்டது அது அப்படியே நடந்திருக்கா இல்ல மாற்றம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான குழப்பங்களும் இருக்கு. அதே போல இதுவரை கணிப்புகள் கணிக்கப்பட்டது முடிந்த அளவுக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. ஆனா இந்த தேர்தல்ல அந்த கணிப்புகள் பொய்யாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தல்ல ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இன்ன வரைக்கும் எப்படிப்பட்ட பத்திரிகையாளராக இருந்தாலும் குழப்ப நிலையிலேயே தான் கன்க்ளூஷனை முடிப்பாங்களே தவிர இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டா அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய நிலை இந்த தேர்தல்ல இல்ல. அதற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், புதிதாக வந்த விஜய் அவர்களினுடைய அந்த அரசியல் வருகை தான் இதற்கு காரணம் அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ தமிழக அரசியல்லே மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு நீதிபதிலாம் உயிரை விட்டுறாதீங்கப்பா தேர்தல் முடிவை பார்த்து அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து ஒவ்வொரு தலைவர்களும் அறிக்கை விடுங்க, தொண்டர்களின் உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர் வெளியிட்ட அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதா, இன்னும் இது புதுசா தமிழகத்துல இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. விஜய் அவர்களின் அரசியல், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் அவங்க கட்சி சார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த காணொலியில நம்ம முழுமையா பார்த்துடலாம். அதாவது எக்ஸிட் போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021 தேர்தல் வரைக்கும் முடிந்த அளவுக்கு அவங்க வெளியிட்ட எக்ஸிட் போல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு 120 சொன்னாங்கன்னா ஒரு 125 அவங்க எடுத்து வின் பண்ணிக்கலாம். மேபி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 118 எடுத்து அவங்க வின் பண்ணிருக்கலாம். ஒரு தோராயமான வித்தியாசங்கள்ல அது உண்மையானதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா இந்த முறை இந்த எக்ஸிட் போல் அவங்க கணிக்கிறது அது நடக்குமா அப்படின்னு கேட்டா இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் இவங்க எப்படி எடுக்கிறாங்க எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க இல்லையா, பல முக்கிய சேனல்கள் இருக்கும். அந்த முக்கிய சேனலினுடைய முக்கிய பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்புகளை எல்லாத்தையுமே ஒரு ஈவனா கலெக்ட் பண்ணிட்டு அது பாத்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக முக்கிய சேனலினுடைய பெயரை குறிப்பிட்டு இது ஏடிஎம்கே இவ்வளோ, டிஎம்கே இவ்வளோ, இவங்க அலைன்ஸோடு சேர்த்து இவ்வளோ வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குகளை அவங்களே அரசியல் கணக்குகளை மக்களிடம் எடுத்து அந்த பேட்டிகள் இதெல்லாம் மூலியமாக வச்சு அவங்க கிட்ட கேட்ட கணிப்புகள் இதெல்லாம் மூலமாக வச்சு வெளியிடக்கூடிய இந்த கணிப்புகளை வைத்து முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு சில நம்பர்கள் வித்தியாசம் தான் இருக்குமே தவிர ஓரளவுக்கு இவங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதியான தன்மையை பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டுருவாங்க. ஆனா இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்த பிறகு யாருடைய ஓட்டு இருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இப்போது வரை எக்ஸிட் போல் வெளிவந்தாலும் சரி அது எக்ஸிட் போல்ல சொன்னது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில
இப்படி வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ விஜய் வந்த பிறகு விஜய் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு என்னதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும் அவர் டிஎம்கே ஓட்டுகளை மட்டும் பிரிக்கிறாரா, அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே ஓட்டுகளை பிரிக்கிறாரா, நாம் தமிழர் ஓட்டுகளை பிரிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான பல குழப்ப நிலை வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிட் போல் எடுக்கிறது தேர்தல் ஆணையமும் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் எடுப்பாங்களாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்களை நியமனம் பண்ணி எடுக்கிறதும் ஒண்ணு, எப்படி போடுறாங்க, மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல ஒரு அட்வான்ஸா போய் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த சவுண்ட் வேரியேஷனை வச்சு ஏதாவது கருவிகள் பிக்ஸ் பண்ணி மேபி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னதான் வந்து இந்த கருவிகள்லாம் பிக்ஸ் பண்ணாலும் இவிஎம் மிஷினையே நம்ப முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுகள் நடந்துட்டு இருக்கும் போது பல மிஷின்கள் கோளாறாயிருக்கு, வாக்குப்பதிவு பல மணி நேரம் லேட் ஆகி பல இடங்கள்ல இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதுவே பொய்த்து போகும்போது இந்த சவுண்ட் வச்சு ப்ரூஃப் பண்ணக்கூடிய விஷயம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருந்ததாக இருக்காது. இன்னொன்னு ஆட்கள் நியமனம் பண்ணி வரவங்க போறவங்களை கேட்டா கூட அவங்க மிஞ்சி போனா ஒரு 10 பேர் பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 பேரை வைத்து ஓரளவுக்கு கணிக்க முடியுமே தவிர அப்படியே அக்யூரேட்டா கணிக்க முடியாது இல்லையா. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து ஓரளவுக்கு இவங்க தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. பிளஸ் அந்த ரிப்போர்ட் முக்கிய பத்திரிகையாளர்கள் அவங்க சேனல்ல சொல்லக்கூடிய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஒரு கன்க்ளூஷன் பண்ணி முடிந்த அளவுக்கு இவங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பை தான் வெளியிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 2021 தேர்தல்ல இந்த எக்ஸிட் போல் வெளிவந்தது எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே மட்டும் தனித்து 133 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அலைன்ஸோடு சேர்த்து 159 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. சோ டிஎம்கே தான் மெஜாரிட்டியில ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 66 சீட்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. சோ வந்து இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சு. அப்போ 2021 எக்ஸிட் போல் வெளியிட்டது பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் நவ் சி ஓட்டர்ஸ் அப்படின்ற நிறுவனம் என்ன வெளியிட்டு இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு 64, டிஎம்கேக்கு 166 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிமார்க்யூ அப்படின்ற ஒரு நிறுவனம் 52 ஏடிஎம்கேக்கு, 177 டிஎம்கேக்கு, அப்புறம் ரிபப்ளிக் டிவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 63 ஏடிஎம்கேக்கு, 165 டிஎம்கேக்கு, சாணக்கியா வந்து பாத்தீங்கன்னா 57 ஏடிஎம்கேக்கு, 175 டிஎம்கேக்கு, ஆக்சி மை இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 46 ஏடிஎம்கேக்கு, 185 டிஎம்கேக்கு, போல் ஆஃப் போல்ஸ் அப்படின்ற நிறுவனம் 56 ஏடிஎம்கேக்கு, 174 வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து இந்த கணக்குப்படி நீங்க பாருங்களேன். இந்த கணக்குப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நிறுவனமும் ஓரளவுக்கு டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, அவங்க தான் மெஜாரிட்டி வர போறாங்க. 110 சீட்ஸ்க்கு மேல 118 மேல எடுத்தா அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடிஞ்சுதா. ஆனா இந்த தேர்தல்ல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து யாரு ஓட்டு பிரிக்க போறாரு, அவர் செட் பண்ண நரேட்டிவ் படி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு செட் பண்ண நரேட்டிவ் படி டிஎம்கே ஓட்டுகளை மட்டும்தான் பிரிக்கிறாரா, இல்ல ஏடிஎம்கே ஓட்டுகளை பிரிக்கிறாரா, இல்ல நாம் தமிழர் ஓட்டுகளை பிரிக்கிறாரா அப்படின்ற ஒரு நிலை ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் டிஎம்கே வந்து கூட்டணி வைஸ் நாங்க வலிமையா இருக்கோம், 23 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கோம், என்னதான் எங்க ஓட்டுகளை பிரிச்சாலும் எங்களுக்கு கோர் ஓட் அப்படின்ற மாதிரி ஒரு 35% இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கோர் ஓட்ல டிவிக்கு கை வைக்கலனாலும் ஒரு 50% வாக்குகளை பிரித்தாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, அப்போ வந்து ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏடிஎம்கே இப்ப போட்டியிலே இல்ல, அவங்க 2வது இடமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல டிவிக்கு வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே தான் போட்டி அப்படின்ற ஒரு நிலையை தான் இன்று வரை உறுதியா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு ஏடிஎம்கேல ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இல்ல, எடப்பாடியால் பாஜகவோட கூட்டணி வைத்ததால் பல குழப்பங்கள் அப்படின்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏடிஎம்கேவில இருந்து அதாவது அவங்க வந்து அடிமை எடப்பாடி அப்படின்லாம் சொல்லி திமுக தலைவர்கள் விமர்சனம் பண்ணி அந்த கட்சியே போட்டிக்கு இல்ல அப்படின்ற மாதிரி டிவிகே ஒரு பக்கம், டிஎம்கே வந்து அவங்க அடிமை பாஜக கிட்ட கட்சியை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்து அரசியல் பண்ணதுல ஏடிஎம்கே பக்கம் இருந்தும்
டிவிகே சேர்ந்தவர்கள் ஓட்டுகளை பிரித்தார்கள் அப்படின்னா, என்னதான் ஏடிஎம்கே சைட்ல இருந்து பிரித்தாலும் டிஎம்கே தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பலை ஒரு பக்கம் அதிகமாக இருக்க, பிளஸ் இவங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி பேசும்போது 50% இந்த பக்கம் இருந்து பிரிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா டிஎம்கேவால் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஏடிஎம்கேவை இவர் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் பெரிய அளவுல விமர்சனம் செய்யல அப்படின்றதால அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஒரு காரணத்தால் மிகப்பெரிய ஒரு சிறுபான்மையினர் ஓட்டை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. சோ தமிழ்நாட்டு தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறுபான்மையினர் ஓட்டை வைத்துதான் யாருக்கு போயிருக்கு அப்படின்றத வச்சு ஈஸியா கணிச்சிருவாங்க இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு. ஆனா இப்ப அந்த சிறுபான்மையினர் ஓட்டையே திமுக ஒரு பக்கம், டிவிகே ஒரு பக்கம், அதிமுகல சில இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, குறைந்தபட்சம் அவங்க ஒரு பக்கம். குறிப்பாக சீமான் அவர்கள் புரட்சி செஞ்சிருக்காரு இந்த தேர்தல்ல. இஸ்லாமியர்களுடன் பல கூட்டங்களை நடத்தியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கலந்துரையாடல் நடத்திருக்காரு. கிறிஸ்துவர்களிடம் கலந்துரையாடல் நடத்திருக்காரு. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடத்தும் போது களத்துல போய் அவங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்படி வேங்கை வயல் விஷயம், இப்படின்னு பல விஷயங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக, சிறுபான்மையினர் மக்களுக்காக பாத்தீங்கன்னா சீமானவர்களும் ஒரு புரட்சியை செஞ்சிருக்காரு. சமூக நீதி அடிப்படையில பாத்தீங்கன்னா வேட்பாளர்களையும் நியமனம் செஞ்சு யாரெல்லாம் பின்தள்ளப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் வேண்டும் அப்படின்ற ஒரு புரட்சியும் இந்த தேர்தலை செஞ்சிருக்காரு. சோ சிறுபான்மை ஓட்டு பாத்தீங்கன்னா 4 முனையிலும் இந்த இடத்துல பிரியுது. சோ இவங்க சொல்லக்கூடிய இந்த விஜய் மட்டும் தான் ஃபேக்டர் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பொய்யான கணிப்பு தான். விஜயும் ஓட்டு பிரித்தார், விஜய் மட்டுமே ஓட்டு பிரித்தார் அப்படின்றதுதான் ஒரு கணிப்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான் சொல்றேன். ஏன்னா இந்த இளைய தலைமுறையினர் கிட்டத்தட்ட 11% இந்த முறை புதிதாக வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 11% விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால டைரக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அதுல எத்தனையோ இளைஞர்கள், அறிவாய்ந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்களாகவும் இருக்கிறாங்க, அவங்களே தன்னெழுச்சியாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் வெறும் டிவிகேக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. 4 முனையில யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கலாம். இவங்க கணிப்புப்படி அதாவது விஜய்க்கு கூடுதலாகவே ஓட்டு போட்டதாக கூட இருக்கட்டுமே, எப்படி சுத்தி வந்தாலும் விஜய்க்கு 15% வர முடியும். ஆனா அதிமுக, திமுக அவங்களுடைய கோர் பேங்க் ஓட்டுகளை வைத்திருக்கு அப்படின்றது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இதுவரை போட்டியிட்ட தேர்தல்ல இந்த தேர்தல்ல எழுச்சி மிக அதிகமாக இருக்கு. மக்கள் புரட்சி செய்ய விரும்புறாங்க, மக்களே சீமான் அவர்களை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சமூக நீதி, மக்கள் வரவேற்பு இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது 8% சீமான் தக்க வச்சுப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் செருப்படி கொடுக்கக்கூடிய வகையில இந்த முறை சீமான் அவர்கள் 8% கண்டிப்பாக அவருடைய பர்சன்டேஜ் உயருது. குறிப்பாக சீமான் அவர்கள் சட்டமன்றம் செல்வதற்கு 99.9% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு கணிப்புகள் தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி அவர்கள் நேற்று ஒரு பரபரப்பான ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாரு. அது லைவ்ல எல்லா சேனலுமே போட்டாங்க. என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு தொண்டர்களுடைய உயிர் முக்கியம், தலைவர்கள் இதை கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு. அது எல்லா கட்சிகளுக்கும் கிடையாது, குறிப்பாக டிவிகேக்கு தான் வெளியிட்டாங்க. ஏன்னா அந்த தொண்டர்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் விஜய்க்காக இவ்வளவு பேசிட்டேன்ப்பா, விசில் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டேன், விசில் ஜெயிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் எங்களை விட்டு வைக்க மாட்டாங்க, ரொம்ப எங்களை பாத்தீங்கன்னா பேசி பேசி கலாச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு 2K கிட்ஸ் மாறிட்டாங்க. அவர் முதல்வர் ஆகிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில இருக்காங்க. இன்னும் சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தாவை வாசல்ல படுக்க வைக்கிறாங்க. காரணம் கேட்டா அவர் உதயசூரியனுக்கோ அதிமுகக்கோ ஓட்டு போட்டாரு, அவர் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற நிலையும் இருக்கு. சில குழந்தைகள் பெற்றோர்களை பிளாக்மெயில் பண்ணி நீ விசிலுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா நான் செத்துருவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்ற கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. சோ பாத்தீங்கன்னா பல பெண்கள் ஒருவேளை விஜய் முதல்வர் ஆகலனா என்னுடைய குழந்தைகளையும் சாக்கடித்து நானும் இறந்து விடுவேன் அப்படின்ற பெண்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. இதை பார்க்கும் போது தமிழக தேர்தல் முடிவுகள் என்ன வேணா வரட்டும், எது வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இவங்க தான் முதல்வர் வேட்பாளரா வரப்போறாங்கன்னா ஆமா நாங்க வரவேற்கணும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுதான் ஆகணும். ஆனா இவங்க வந்தா நான் செத்துருவேன், இவங்க வரலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறுச்சு அப்படின்னா
மே 4ஆம் தேதி எத்தனை உயிர்கள் பலியாக போகிறது அப்படின்ற ஒரு பயத்தை, குறிப்பாக அது இளைஞர்களின் உயிர் போகிறது அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்து. சோ அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னா, உடனடியாக நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கட்சி தலைவர் இது உங்களுடைய உயிர் முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுங்க பண்ண வேலை என்னன்னா, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறானுங்க. ஓட்டு கேட்கும் போது போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டுறானுங்க. கரூர் பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல சார் அப்படின்னு பேசிய வீடியோ போட்ட அந்த விஜய் அவர்களால் உயிர் போகுதுன்னு எச்சரிக்கை ஒரு நீதிபதி, மூத்த நீதிபதி கொடுக்கிறாரு அப்படின்னா அதற்கு உட்கார்ந்து ஒரு 2 நிமிடம் பேசி, காணொலி பேசி, என்னுடைய தொண்டர்கள் தவறான முடிவு எடுத்துறாதீங்க, திடமா இருப்போம், இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை ஆட்சி பிடிப்போம், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு பேசுவதற்கு ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு நேரம் இல்லையா சார்? அதுவும் இந்த நீதிபதி வெளியிட்டதாலதான் பாத்தீங்கன்னா நாளைக்கு இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தால, சுயநலத்தால பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டுகளை அடித்து பாத்தீங்கன்னா வீதி வீதியாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, உங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸ்னேகா அப்படின்ற ஒரு அதாவது மறுவாழ்வு மையம், அதுல கால் பண்ணி அந்த மனநலம் அது சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஆலோசனைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்து போஸ்ட் ஒட்டுறாங்க. விஜய் அவர்கள் உட்கார்ந்து வாயால சொன்னாலே கேட்காத இந்த ஜாம்பி கூட்டம் இந்த போஸ்ட பார்த்து படிச்சா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாம இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் ஏற்படுதா இல்லையா? இப்ப விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா என்பதை தாண்டி, விஜய் முதல்வர் ஆகலனா எத்தனை உயிர்களை இந்த தமிழ்நாடு இழக்க போகிறது, கரூரையும் தாண்டி இருக்கக்கூடிய இளைஞர்களின் உயிர் பறிபோக போகிறதா அப்படின்ற ஒரு இதுவரை ஏற்படாத ஒரு புதிய விதமான ஒரு அனுபவங்கள்ல இந்த தேர்தலில் ஏற்பட போகிறதா அப்படின்ற ஒரு பயம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இதுல விஜய்க்கு இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நேற்று பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தாரு, அந்த பண்டிட் சொன்னதால திருச்செந்தூர் போயிட்டு வந்தாரு. விடிய காலையில வேலுடன் போயிட்டு திருச்செந்தூர்ல தரிசனம் பண்ணாரு. இன்னைக்கு ஷீரடியில போயிருக்காரு. நேற்று அவர் திருச்செந்தூர் போன அதே சமயத்துல அன்னியார் பாத்தீங்கன்னா மருதமலையில போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பண்டிட் கொடுத்த தகவல் என்னன்னா, 150 இடங்கள்ல டிவிக்கே பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இந்த முறை விஜய் முதல்வராக போகிறார். ஆகவே நீங்க கடவுளுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இந்த மே 4க்குள்ள பல இடங்களுக்கு போய் இந்த புனித யாத்திரைகள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லி பணத்துக்கு விலை போன ஒரு பண்டிதர், அவர் ஏற்கனவே கணித்த கணிப்புகள்லாம் பொய்யானது பாத்தீங்கன்னா அம்பலம் ஆயிடுச்சு. அவர் கமலஹாசனே முதல்வர் ஆகணும்னு சொன்னவருதான். அப்ப அவரையே முதல்வர் ஆகணும்னு சொல்லி கணித்த அந்த பண்டிதரினுடைய கணிப்பு இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட முட்டாளாக இருக்கக்கூடிய அந்த பண்டிதரை நம்பக்கூடிய ஒரு தலைவர் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய டிவிகேவினுடைய தலைவர் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவருக்கு தேவை, ஆஹா ஜோசிய சொல்லிட்டாரியா, நம்ம 150 இடங்கள்ல வென்றுட்டு நம்ம முதல்வர் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரசிகர்கள் இந்த அமைச்சர் பட்டியெல்லாம் வெளியிட்டாங்க இல்லையா, அது அபிஷியல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா உண்மையாகவே பாத்தீங்கன்னா இந்த பண்டிதரினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு 150 இடங்கள்ல நம்ம வென்றுடுவோம், வென்றுட்டோம்னா நம்ம அமைச்சர் ஆயிடுவோம், சோ முக்கியமானவர்களை வச்சு அமைச்சர் பட்டியல் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களா ரெடி பண்ணி அவங்களுடைய ஐடி விங் டீமை வச்சு அங்கங்க பரப்பிக்கிட்டு மக்கள் மத்தியில இவர் தான் முதல்வர், அதாவது விஜய் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு கோட்டையை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் இப்படியெல்லாம் அட்வான்ஸா மாறி மாறி யோசிக்கத்தான் இந்த இளைஞர்கள் மத்தியில ஒருவேளை இது தோல்வியாக மாறிடுச்சு அப்படின்னா என்னுடைய உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அபாய நிலை இன்னைக்கு கொண்டு விட்டுருக்காரு. அன்னைக்கு விஜய் குழந்தைகளை நீங்க அடம் பிடிச்சு உங்க அப்பா அம்மா ஓட்டு போட வைங்கன்னு அவர் சொல்லலைன்னா இன்னைக்கு அந்த குழந்தைங்க ஒண்ணுமே உயிர் போறதுன்னா என்னன்னு தெரியாது, கொலை செஞ்சுப்பேன், நான் தற்கொலை செஞ்சுப்பேன்னா என்னன்னு தெரியாத ஒரு குழந்தை நீ ஓட்டு போலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுது அப்படின்னா இதற்கு முழு முதல் காரணமாக விஜய் தான் மாறி இருக்கிறாரு. சோ ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இளைஞர்களை ஒரு காட்டு மிராண்டித்தனமாக எந்த ஒரு யோசனைகளும் இல்லாம ஏதோ ஒரு தனி உலகத்துல, அதாவது அவங்க தமிழ்நாட்டிலே வாழல, அவங்க ஏதோ ஒரு பாத்தீங்கன்னா தனி உலகத்தை கட்டி அந்த உலகத்துல விஜயை முதல்வராக்கி, துணை முதல்வராக அன்னியாரை ஆக்கி, புசி ஆனந்த போக்குவரத்து துறை அமைச்சராக மாற்றி இப்படி ஒரு உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை எல்லாம் மடைமாற்றி மீண்டும் அரசியல்னா இதுதான்,
இந்த அரசியல்ல கல்லு முள்ளு எல்லாமே இருக்கு, இதையும் தாண்டி நல்லாட்சியை கொடுக்கணும்னா அது யாரால கொடுக்க முடியும், அரசியல் விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னு அந்த இளைஞர்களை எல்லாம் திரட்டி அவர்களை அரசியல் படுத்துவது அப்படின்றத டிவிகே செய்யுமா அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு தேர்தலை பார்ப்போம், பர்சன்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை நம்ம முதல்வர் ஆக்கலையா, ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஜனநாயகனுக்கு அடுத்த படம் நடிக்கிறோம்னு சொல்லிட்டோம் இல்லையா, அந்த ஃபீல்டுல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாரு. அப்ப விஜய் ஜெயிக்க மாட்டாரா நீங்க கேட்காதீங்க, விஜய் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா விஜய் ஜெயித்து அவர் சட்டமன்றத்துக்கு போனாதான் அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்றத மக்களாகி நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆகவே அவர் முதல்வர் ஆகணும்லாம் நீங்க வேண்டிக்கிறீங்களோ இல்லையோ, விஜய் ஜெயிச்சு சட்டமன்றம் போகணும் அப்படின்றத கண்டிப்பா வேண்டிக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா டிவிகேவினுடைய அந்த அரசியல் தற்குறித்தனத்தை பாத்தீங்கன்னா மக்களுக்கு அம்பலப்படுத்தி இவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்றத உடைச்சு காட்ட முடியும் அப்படின்றதான் நம்மளால முழுமையா பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.